A very big hi to all the BehindWoods.com viewers. A happy new year to all of you. Sir, நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் சார். பாருங்க, டைரக்டர் டச் வந்து ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டாரு. ஆக மொத்தத்துல வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இங்க வழியே காணோம். ரெண்டு பேரும் வந்து ஏற்கனவே முகத்தை காமிச்சிட்டாங்க. பட் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், கண்ணால் அடுத்துன்னு ஆசியா படத்தோட டைரக்டர் மணிகண்டன் அவர்களும் இந்த படத்துல சூப்பரான பாடல்களை பாடி இருக்கிற கானா பாலா அவர்களும் வந்து என் பக்கத்துல இருக்காங்க. சோ இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க வந்து பாடி எனக்கு அதை தெரிவிங்க வியூவர்ஸ்க்கு. இன்னும் எழுதல அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. கானா தட்டுக்க வந்தேன் நானு உங்க வீட்டுல, பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டுல. உன் சித்தி டாச்சர் நான் தாங்கி உன் சித்தப்பன் கிட்ட அடி வாங்கி ட்ரை பண்ண. உன் தம்பி வந்த யமனாட்டம் தினமும் எனக்கு போராட்டம், கேஞ்சு போச்சு எம்பல் பாட்டம். துரத்து துரத்து காதலிச்ச வெறி பிடிச்ச நாயாட்டம், எகிரி குதிச்சு ஓடுறியே வண்டலூர் மாநாட்டம். அப்பா டக்கரு இந்த வாங்கிக்கோ லட்டரு. லவ் லட்டரு எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதல. அத உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியல. நான் அப்பா டக்கரு இந்த வாங்கிக்கோ லட்டரு. சூப்பர் சார். பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னா நீங்க வந்து லவ் சாங் பாடிட்டீங்க. சோ ஒட்டுமொத்தமா என்ன பத்தியா அது இல்ல சார் பாட்டு. அது படத்துல வரலையா? வரல வரல, அது உங்களுடைய நல்ல நேரம். நிஜமாவே நல்ல நேரம். நான் தான் அந்த சாங் எழுதுனேன். சார் தான் சொன்னாரு, ஓ ரம்யா லாவண்யா ஏன் சௌமியா, சௌமியா ஹீரோயின் பேரு சொன்னாரு என்கிட்ட வந்து சமீபத்துல பாக்கும்போது உங்களை வச்சு ஒரு பாட்டு எழுதிருக்கேன். உங்களை எப்படி எல்லாரும் விஜய் டிவி ரம்யா தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு. நல்ல வேலை அந்த சாங் வரல. இந்த நேரம் வந்து சந்தானமுக்கும் ஆண்டவனுக்கும் உங்களுக்கும் என்னோட நன்றி. அதுக்கு சொல்லுங்க சார். அது வரைக்கும் நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா அது பிரச்சனையா இருக்கும். பட் நீங்க வந்து கண்ணால் அடுத்தின ஆசையா, இது வந்து ஒரு மேஜிக்கல் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பவர் ஸ்டார் சந்தானம் ஒரு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்க யோசிச்சே பார்த்தது கிடையாது. சந்தானம் தான் வந்து பெரிய ஹீரோஸோட நடிப்பாரு. இப்படி இருந்த ஒரு விஷயத்த அந்த மித்தை நீங்க பிரேக் பண்ணி புதுசா ஒரு டீமை கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இது எப்படி நடந்துச்சு? ஹவு டிட் யூ கன்சீல் திஸ் ஐடியா, புட் இட் இன்டு பிளேஸ்? சந்தானம் கிட்ட எப்படி இதை அப்ரூவ் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து நிறைய கமர்ஷியல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் குட் வித் ஹியூமர். லைக் ஐ டன் லாட் ஆஃப் ஹியூமர் கமர்ஷியல். இந்த யானை தும்பிக்கை தூக்கி வழி கேட்குற கமர்ஷியல் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்ன அந்த ட்ராவலில் சந்தானம் வச்சு ஒரு கமர்ஷியல் பண்ணேன் யூனிவர்சலுக்கு. ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அவருக்கும் நல்ல கனெக்ட் ஆச்சு, எனக்கு அவருக்கும். ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சோம். பேசிக்காக ஐம் பிக் ஃபேன் ஆஃப் சந்தானம். ஸோ இது யோசிச்சாலும் சந்தானம் மாதிரி யோசிச்சு எதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் மத்தியில் அப்படி தான் பேசிட்டு இருப்பேன் ஜாலியாக. சொன்னாச்சு. ஒரு நாள் கால் வந்தது, பிரதர் எங்கே இருக்கீங்க வாங்கன்னாரு. போனால் கேரவேன் உட்காந்துருந்தோம். ரொம்ப நேரம் பேசினோம் ஒரு பிரேக்கில். அப்புறம் என்னென்னா ஷூட்டிங் பேக்கப் ஆகி அதுக்கப்புறம் இந்த இத்தனை மணிக்கு இங்கே இருப்பேன் வாங்க. நாங்கள் அங்கே போனேன். அது மாதிரி பேச ஆரம்பித்தோம். ஒரு 3 years ட்ராவல், ஒரு 2-3 கதை ஃபார்ம் ஆயிடுச்சு. இவர் ஹீரோ வச்சு தான் நான் பண்ணோன்னு அவர் ஆனால் இல்லை ஒரு 2 பேர் ஹீரோ, 3 பேர் ஹீரோ, 4 பேர் ஹீரோன்னாங்க. 4 பேர் ஜாஸ்தி பிரதர், 2 பேர் வச்சுக்கலாம். 2 பேர் ஹீரோ தான் பண்ணிகிட்டே இருக்காங்களே எல்லா படத்துலையும். சரி 3 பேர் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. இல்ல உங்க ஃப்ரெண்டு சேது இருக்காரு, ஓகே அவர் நடிக்க போறாரு. 3வது ஹீரோ வேற மாதிரி இருக்கணும்ல, அவரும் ஹீரோ மாதிரி இருக்காரு. பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹீ மேன் அந்த மாதிரிலாம் அப்படி பேசிட்டு இருந்தா பார்த்தா கார்ல வந்து லத்திகா 250 days அப்படின்னு 250 நாள் ஓடி இருக்கு இந்த படம். நம்ம பார்க்கல, ரொம்ப அநியாயம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். எந்த தியேட்டர் ஓடுனே தெரியல, சுத்தி அப்புறம் பார்த்தா அவர் வீட்டுக்கே போயிடும். வீட்டுக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி நடிக்கிறீங்களான்னா அவரு என்ன சார் நீங்க ஃபோன் பண்ண கூட, நான் வந்திருப்பேன் கண்டிப்பா நடிக்கிறேன்ட்டாரு பவர் சார். ஸோ அவரை வச்சு அந்த கேரக்டர் முதல்ல எழுதின கேரக்டர் அவரை வச்சு மோல்ட் பண்ணி கொஞ்சம் மாத்தி, ஏன்னா எல்லாமே இந்த படத்துல வந்து அவங்க தான். லைக் சேது ஆஸ் அ டாக்டர் உடவேனா இஸ் படத்துலயும் அது ஜெனுவனா தான் இருப்பாரு. ரொம்ப டாக்டரா இல்ல, ஜெனுவனான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி சந்தானம் வந்து ஒரு ஃபுல் கானா சிங்கர். ஆக்சுவலா சந்தானம் தான் கொஞ்சம் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு கானா சிங்கரா மாதிரி கானா பாலாவா மாதிரி இருக்காரு அவரு இந்த படத்துல. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அந்த ரோல். பாடி லாங்குவேஜ், பாடுறது, அது லைக் ஒரே தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் உட்காந்து, அப்புறம் வந்து இந்த
ஃப்ரீ டாஸ்ட்ரி ஜிஞ்சர் ரோஜஸ் மாதிரி வந்து அந்த மாதிரி இந்த ஹாலிவுட் காமெடியில் இந்த டான்ஸ் ஆடி சிங்கிங்லாம் பண்ணி ஹீரோலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இதை வந்து ரொம்ப லோக்கலாக பண்ணியிருக்காரு அந்த படத்தில். பவர் ஸ்டார் வேற லைக் சூப்பர். ஸோ இந்த 3 காம்பினேஷன் வந்து பார்த்தாலே எங்களுக்கே வந்து முடியாது ஷூட்டிங்கில். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக தான் ஷூட் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்லை இந்த படம். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த சந்தானம் ப்ரொடியூசர்னால நிறைய நல்ல இடத்துல இருந்து சாப்பாடு வந்துடும். அவர் டிசைட் பண்ணுவார், அங்கே இட்லி சாப்பிட்டேன்ல போன ஷூட்டிங்ல, ஓகே அங்கே இட்லி சாப்பாடு வெரைட்டிலேருந்து எல்லாமே இல்லை, ரொம்ப வசதியாக இருக்கும் ஹோட்டல் அது இதெல்லாம். ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக இந்த ஷூட்டு, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பாலு சார் கேமரா ஒர்க் வேற சூப்பர். அப்புறம் ஆன்லைன் எடிட்டிங் எல்லா வசதியும் இருந்தது எங்களுக்கு. ஆன்லைன் அங்கேயே எடிட் பண்ணி பார்த்துருவோம். தென் ராமராவ் அமேசிங் எடிட்டர், அவரு ஒரு படம் பண்ணி காமிப்பாரு. கரிஷ்மா காஸ்டியூம் இந்த மாதிரி எல்லாம் இன்வால்வ் பண்ணி ரொம்ப ஆக்சுவலாக என்ஜாயபிள். அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தேர் இன் த ஃபிலிம் and I can vouch, like go see the film, awesome, you'll be very happy. என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். நீங்க வந்து பிடிவி கணேஷ் சாரோட அவர் பாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்க வந்து யோசிச்சு பார்த்தோம். ஐயோ தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்ணும்போது அவர் மாதிரியே பாடிருக்கீங்க. அவரு கணேஷ் சாரே வந்து கொஞ்சம் ஸ்ருதி ஞானம் இருக்காரு. ஆமா சாரும் பாடுறாரு. ஆனா வந்து வாய்ஸ் தான் கரகரன்னு இருந்தது. ஆமா இல்ல அந்த ஸ்ருதி கிடையாதுங்க. இல்ல அவரு வந்து நல்லா பாடுறாரு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மேட்ச் பண்ணது பெரிய விஷயம். சந்தானம் சார் கானா பாடுற வரான்றப்ப எங்களுக்கு நம்ம சொன்னோம்னு ஷாக் ஆயிட்டோம். கானா வந்து ஒரு சும்மா ஒரு பாடல் தான் வைப்பாங்க படத்துல, ரிவைவ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் எங்க காலேஜ் டைம் 93 94லாம் நிறைய கானா இருக்கும். காலேஜ்ல பாடுவாங்க, பஸ்ல பாடுவாங்க. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அவன் நிறைய பைக்ஸ்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க காலேஜுக்கு. என்ஜாய் பண்ணதான் அவர் வந்து ப்ரீவியஸா என்ஜாய் பண்ணது. இந்த பிஸில அதை விட்டுட்டு இப்பதான் வந்து அதை ஸ்மெல் பண்ணி எடுக்கிறாரு. கானா வந்து நம்ம உருவாலான்றப்ப அந்த கான்செப்ட் சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு சார் மணி அண்ணா வந்து எனக்கு வந்து காலேஜ் சீனியர். அப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஓகே பேசுறோம், இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுக்குறாரு. அப்ப சார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, கொடுத்து இது போல போன லவ் ப்ரொபோசல் சாங்கு ரொம்ப பண்ண அவர் வாய்ஸ் பாடுறப்ப நல்லா இருக்கும். ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா சந்தானம் சாருக்கோட மாஸ்டர் வந்து வீட்டு கணேஷ், அவர் எப்படின்னா மயக்கணும் அப்படின்ட்டு இவர் ஒரு 5 வருஷமா அவரோட வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் அந்த டிவியில பாருங்க பிக்சர் பாருங்க, ஒரு இன்ஸ்டன்ட்ல நான் அவர் வாய்ஸ் கரவேன். ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்றது சந்தானம் சார் மேல சின்னஞ்சிறிய வண்ண பறவைனாரு மனதினிலே மயக்கம் அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் எல்லாம் பறந்துடும். இவரே பிளான் பண்ணி வச்சிருப்பார். லிரிக் எல்லாம் பறந்து கணேஷ் சாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சங்கீதத்தை விட்டு சந்தானம் போனா போறாரு, சங்கீதம் விட்டு அந்த கழுத்தை நெருக்கி அந்த வாய்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. அப்பதான் போறேன் மனதினிலே தோறும் மயக்கங்கள் காரி அதே 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 அது நீங்க அனவசமா சொல்லிடுறீங்க. கமன் சார் சொல்லுவாரு, நாளைக்கு ரெக்கார்டிங்கிறப்ப நைட்ல தூங்கவே மாட்டேன், என்ன பண்ணுங்க. ஏன் சார் தூங்க மாட்டீங்க? ஆல்ரெடி இந்த வாய்ஸ் வந்து ஒரு ஆல்ரெடி இந்த வைப்ரேட்டுக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண அப்படின்னு தூங்கவே மாட்டேன். ஓ நான் நீங்க வந்து விடிவி கணேஷ் சாருக்கு பாடுறீங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது நீங்க நைட் மட்டும் தூங்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த வாய்ஸ் ஆல்ரெடி கிராக் இருக்கு, இருந்தாலும் இன்னும் அவருக்கு ரொம்ப கிராக்ல வந்து லைட் கிராக், அது பயங்கர கிராக். அதுவும் அந்த கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு செம்மையா இருக்கும் சார். இன்ஃபேக்ட் நீங்க இனிமே வந்து விடிவி கணேஷ் சார் டேட்ஸ் கிடைக்கலன்னா நீங்க டப்பிங்க்கு கூட போலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு கச்சிதமா. டப்பிங் வந்து அவரோட வாய்ஸ் வரனால நிச்சயமா அவருக்கு வந்து நான் தான் பாடி ஆகணும், ஒரு வழி கிடையாது. நிச்சயமா அவருக்கு பாடல் கொடுக்க ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி அவர் ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு காலத்துல வந்து இருக்கு. ஆமா ஆமா அந்த மாதிரி இப்ப வந்து இல்ல அவர் வந்து நீங்க பாத்தீங்க பிக்சர்ல விஷுவலா பாத்தீங்கன்னா அவர் பாடுற மாதிரி இருக்கும். அதுல இனிமேல் வரக்கூடிய டைரக்டர்ஸ் யாரோ இந்த ஒரு சாங் கொடுக்கணும்னு சொன்னா அடுத்து என்னதான் யோசிப்பாங்க. இவரும் கேட்டுதான் பாலா கேட்டு சொல்றாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில வந்து விடிவி கணேசன் பாடுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு நம்ம கானா பாலா இல்ல பாட முடியும். பாடல் சீன் கணேஷ் சார் கணேஷ் சார் கிட்ட சொன்னாலே சொல்றாரு, முதல்ல பாலா கேட்டு புக் பண்றாரு. அந்த அளவுக்கு நல்ல மேட்ச் ஆகுது. மச்சான் ஃபாஸ்ட் ஃபுட் எதிர்க்கவே ஒயின் ஷாப் வந்த மாதிரி வீட்டு எதிர்க்கவே தொக்கா மாட்டிக்கிச்சுல. செம வீட்டுடா மச்சான். அடியே அன்னக்கிளியே கொடியே அது பச்சை கொடியே கொடியே நாங்க இப்ப நடியே நீ சொன்னபடியே நீ பொங்காலு கடியே
சார் நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து சந்தானமோட ஒர்க் பண்ணி ஒரு படம் எடுக்கும்போது அதுல உள்ள மிகப்பெரிய சேலஞ்சே அவரே ஒரு மிகப்பெரிய காமெடியன்றதுனால டைரக்டர் வந்து அதை விட ஸ்மார்ட்டா இருக்கணும் இந்த காமிக்கல் விஷயங்கள்ல. நீங்க வந்து ஹியூமரை வந்து பை நேச்சர் உங்களுக்கு அந்த ஹியூமர் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கா, இல்ல சந்தானமோட பழகும்போது அவரோட ஸ்டைல் என்னங்கறத நீங்க கவனிச்சு அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல நிறைய வந்து சந்தானம் பார்த்துட்டு நிறைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்கலா நானும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஒரு செட்ல ஒருத்தர் நல்ல ஒரு காமெடியா பேசிட்டு இருப்பேன், அதுல ஸோ அந்த மாதிரி நிறைய காமெடியா பேசிட்டு இருப்பேன். அப்புறம் நான் நிறைய ஹியூமரஸ் கமர்ஷியல் நிறைய ஹியூமர் கமர்ஷியல் நிறைய எடுத்திருக்கேன், காமெடி கமர்ஷியல்ஸ். ஸோ அதில் ஒர்க் பண்ணி டைமிங் அது இது நல்லா தெரியும். ப்ளஸ் இவர்கிட்ட போகும்போது பயங்கர இம்ப்ரூவைஸ் ஆகிடும். ஏன்னா 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதினு வருவேன். இல்லை பிரதர் இப்படி இல்லை, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் படிக்கும்போது அப்படி டைமிங் புரியணும். இங்கே பாருங்களேன் நான் எழுதுறேன் அப்படின்னு அவர் எழுதி காமிப்பார். நான் கம்பேர் பண்ணால ஓகே இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சீன் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இடம்லாம் அவங்களுக்கு எதுக்கு, நீங்க கருத்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ இ மேட் மீ பிளெண்ட் மீ இந்த மாதிரி இந்த காமெடி இதுக்கு எப்படி எடுத்துன்னு வருது இருந்தாலும் எடுத்துன்னு வரணும்ல, ஃபைன் டியூன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்மால் ரிசர்ச். ஸோ எந்த மாதிரி சிரிக்கிறாங்க அது நிறைய தேட்டர் போனேன். ஓகே ஒரு 10 வாட்டி பார்த்தேன் ஷூட்டிங்க்கு முன்னாடி. இது ஒரு 10 வாட்டி ஏன் சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு, அர்த்தம் இல்லாம சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்ல ஆக்சுவலா இட்ஸ் தேர் லைக் என்னன்னா கொளுத்துக்காரன் அது இது ஒரு பணக்காரன் ஒரு சேட்டு எவ்ரிபடி இஸ் தேர் லைக் ஒரு சிரிக்கிறாங்க. அவர் என்ட்ரிக்கு அப்படியே இப்படி கை வச்சுட்டு வெயிட் பண்றாங்க, வந்தோடனே அப்படி கை அடிக்கிறாங்க, கீழே விடுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க ஸ்மால் ரிசர்ச் பண்ணேன். ஐ ஃபவுண்ட் அவுட் ஒரு ஃபியூ திங்ஸ், ஐ ஷேர்ட் இட் வித் தெம். அவருக்கு சில அப்படியே அந்த மாதிரி எல்லாம் ஸ்மால் assistant directors team, so we did a small research and we shared it. ஸோ அதை வச்சு பேசி என்ன பண்ணோம், அவர் கூட இன்வால்வ் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் ட்ராவல். ப்ளஸ் ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன்லாம் ரொம்ப நியாயம். மெயின்லி வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து பவர் ஸ்டார். அவர் ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடமே அதிருது, அந்த ரேஞ்சுக்கு வந்து கூட்டம் கூட்டிடுது. அப்புறம் வந்து கரண்ட் வருது. அதான் வந்து வருங்கால ஜெனரேஷன் ஜெனரேட்டர் அப்படின்ற ஒரு பட்டமே கொடுத்துட்டோம்ல அவருக்கு, கரண்ட் வருதுங்கிறதால. ஆமா எஸ், இன்றைய இளைஞர்களின் இன்வெர்டர் வருங்கால ஜெனரேஷன் ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து பட்டமே கொடுத்தாச்சு. இப்பதான் ஆடியோ லான்ச்ல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன விஷயம்னா வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து எப்போதுமே இஸ் லாட் ஆஃப் நாய்ஸ், இஸ் லாட் ஆஃப் பீப்புள். ஷூட்டிங் ஸ்பாட்ல இதை நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? அது ஆடியோ லான்ச் பொழுது சந்தானம் சொன்னாரு, இங்க ஷூட் பண்ணாலும் கூட்டம் கூட்டிடும், நாளைய முதல்வரே வாழ்க, வருங்கால பிரைம் மினிஸ்டர் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி. இதேதான் நீங்க சொன்னாரு, அந்த நைட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் கும்பகோணம் அந்த மகாபங்கம் குளத்துல, பயங்கர டிஃபிகல்ட் ஷாட். அவர் ஓடி வரணும் அது இதுன்னு பார்த்தா வந்து ஒரு 100 பேர் வந்துருவானுங்க மாலை எடுத்துன்னு. பவர் ஸ்டார் வாழ்க, என்ன பண்ணுறது சார் ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துருங்க சார் அப்படின்னு போயிட்டு அவர் பேசு எல்லாம் வந்துருவாரு. வானம் தம்பி நான் நடிகனா இருக்கேன் இப்போ கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு வந்துருவாரு. ஏன்னா ஜெனரலி பீப்புள் ஆர் கிரேசி அபவுட் ஹிம் யூ நோ. ஸோ இவரும் சந்தானம் வந்து எப்படி இருக்கும் பாருங்களேன், அநியாய டைமிங். இவர் ஆன் த ஸ்பாட் பயங்கர இம்ப்ரூவைசேஷன்லாம் இருக்கும். இவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்படி போவாங்க. சிம்புவை பத்தி அந்த ஏதாவது சொல்லணும்ல ஹீரோயின், உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல எனக்கு சிம்பு தான் பிடிச்சிருக்கு, என்கிட்ட இல்ல சிம்பு கிட்ட என்னமா இருக்குன்றாரு. உடனே வந்து அவர் கவுண்டர் சந்தானம், இல்ல அதான் இல்ல நீங்க சீரியஸா பேசிட்டு போறீங்களா, அதான் சும்மா காமெடி அடிக்கிறான் இவருக்கும் வந்து. சோ இந்த மாதிரி இல்ல ஆன் தி ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைசேஷன் சான்ஸே இல்ல. அது ரியலி சார் குட்டி குட்டி டீசர்ஸே we are really excited about the film. and இந்த படம் பார்க்கும்போது எவ்வளவு தடவை நாங்க சிரிப்போம், எவ்வளவு தடவை கீழே விழுவோம். நீங்க சொல்ற மாதிரி வந்து ஓகே பத்தி சொன்னீங்க. பட் KLTA ஓட மேஜிக், அதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்க போகுது தியேட்டர்ல அப்படிங்கறது இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. wish you both the very best and we are really looking forward to the film. Thank you.